அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் பிரதமர்களான நேருவின் பேரனும் இந்திரா காந்தியின் இளைய மகனும் ராஜீவ் காந்தியின் தம்பியும் இந்நாளைய மத்திய அமைச்சர் மேனகா காந்தியின் கணவருமான சஞ்சய் காந்தி பற்றி ஒரு மினி பிளாஷ்பேக்கை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். சஞ்சய் கல்லூரி படிப்பெல்லாம் படித்ததே இல்லை. ஆனால் இந்திரா மகன் என்ற தகுதியில் இங்கிலாந்தில் உள்ள ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் சூப்பர்வைசராக சேர்ந்தார். ரேஸ் கார்களில் அலாதியான விருப்பம் கொண்டவர் சஞ்சய். அத்துடன் விமான ஓட்டுநர் உரிமமும் பெற்றிருந்தார். இவரது அண்ணன் ராஜு தனக்கு அரசியலே வேண்டாம் என்று கூறி பைலட் பணியில் போய் சேர்ந்ததை அடுத்து சஞ்சய் தனது அம்மாவுக்கு உதவியாக அருகில் இருக்க முடிவெடுத்தார். 1971 இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் அமைச்சரவை விலை குறைந்த திறன் வாய்ந்த உள்நாட்டில் தயாரித்த நடுத்தர மக்கள் எளிதில் வாங்கக்கூடிய மக்களுக்கான மகிழுந்து ஒன்றை தயாரிக்க கருதியது. இப்படி ஒரு சிந்தனையை அம்மா மூலம் அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றியது சஞ்சய் தான். அமைச்சரவை அஜெண்டாவை மட்டும் மூலதனமாக வைத்து அதற்கான தயாரிப்பு உரிமத்தையும் ஒப்பந்த உரிமையையும் பெற்றார் சஞ்சய். அதுதான் மாருதி. எந்த தகுதியும் இல்லாத சஞ்சய்க்கு இப்படி ஒரு மாபெரும் ஒப்பந்தத்தை கொடுத்ததை தொடர்ந்து எழுந்த கண்டனங்கள் பெரும்பாலும் இந்திராவை குறிவைத்தன. ஆனால் 1971 நிகழ்ந்த வங்காளதேச விடுதலை போரும் பாகிஸ்தான் மீது பெற்ற வெற்றியும் இந்த சச்சரவை மூழ்கடித்தன. பின்னர் 1974 பல்வேறு பிரச்சனைகளுக்காக இந்திராவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். மாநிலங்கள் அனைத்திலும் நடைபெற்ற போராட்டங்களும் வேலை நிறுத்தங்களும் நாடெங்கிலும் பரவலான கொந்தளிப்பை ஏற்படுத்தின. அதனால் அரசாங்கத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் மோசமான பாதிப்பு ஏற்பட்டது. இதை சமாளிக்கும் நோக்கில் 1975 ஆண்டு ஜூன் 26 அன்று பிரதமர் இந்திரா காந்தி தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்தார். தேர்தல்களை தாமதப்படுத்தினார். செய்தி நிறுவனங்களுக்கு தடை விதித்ததோடு தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் அரசியல் சாசனம் அளிக்கும் உரிமைகளை மறுத்தார். நாடெங்கிலும் காங்கிரஸ் அல்லாத அரசுகள் பதவி நீக்கம் செய்யப்பட்டன. நெருக்கடி நிலையை எதிர்த்த ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் ஜீவன் ராம், கிருபளானி போன்ற விடுதலை போராட்ட வீரர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். இப்படி ஒரு நெருக்கடி நிலையை கொண்டு வந்து செயல்படுத்தியவர் இந்திராவின் ஆலோசகர் என்ற நிலையில் இருந்த சஞ்சய் தான். பின்னர் நிழல் பிரதமராக இருந்த சஞ்சய் யோசனைப்படி அதிரடியாக குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதில் அரசு அலுவலர்கள் குறைந்தது ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஆட்களை பிடித்து குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என சஞ்சய் நேரடியாகவே உத்தரவு போட்டார். இதையடுத்து டார்கெட் எண்ணிக்கையை எட்டும் பொருட்டு அரசு அலுவலர்களும் காவல்துறை அலுவலர்களும் வலுக்கட்டாயமாக பலரை பிடித்து வந்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை செய்தார்கள். சில நிகழ்வுகளில் பெண்கள் கூட மலாடாக்கப்பட்டனர். அதிகாரப்பூர்வமாக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட ஆண்கள் கருத்தடை செய்து கொள்ள வேண்டும் என்றிருந்த போதும் திருமணம் ஆகாத பல இளைஞர்கள், அரசியல் எதிரிகள் மற்றும் அறியாமையில் இருந்த ஏழை ஆண்களுக்கும் கருத்தடை செய்ததாக செய்திகள் வெளிவந்தன. இந்தியாவில் மக்கள் இன்றும் இந்த நிகழ்ச்சிகளை நினைவில் வைத்துக் கொண்டுள்ளனர். மேலும் குடும்ப கட்டுப்பாடு மீது பொதுமக்களுக்கு ஒரு தவறான வெறுப்பை உருவாக்கியதற்கும் இந்த சம்பவங்களே காரணமாக கருதப்படுகிறது. இப்படி பல தவறான பாதைகளில் பயணித்த சஞ்சய் டில்லி விமான கழகத்தின் புதிய விமானம் ஒன்றை இவர் ஓட்டிக் கொண்டிருந்தார். இவ்வளவிற்கும் விமானத்தை ஓட்டுவதற்கு இவருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததோடு இவர் ஒரு விமான ஓட்டியாக தரப்படுத்தப்பட்டிருக்கவும் இல்லை. இந்த நிலையில் இவரது அலுவலகத்தின் மேலே ஒரு வளைவு சுற்றை நிகழ்த்திய போது அந்த விமானம் கட்டுப்பாட்டை எழுந்து நொறுங்கி விழுந்தது. அதில் சஞ்சய் காந்தி அகால மரணமடைந்தார். அந்த கோர விபத்து நடந்த நாள் இதே ஜூன் 23, 1980. நன்றி.